வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. நம்ம உடம்பு பத்தி ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு தத்துவ பார்வையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாரு? இந்த உடம்பு தானா? இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வேற ஏதாச்சும் ஒரு சக்தியா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி. சரி, நம்மளோட முதல் முக்கியமான கருத்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு உருவகத்தோட ஆரம்பிக்குது. அதுதான் வாழும் உரையும். நாம இப்ப பேச போற இந்த எல்லா கருத்துக்களுமே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட போதனைகள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். அதனால இதுக்கு ஒரு ஆழமான தத்துவ பின்னணியே இருக்கு. அப்போ இந்த உடல் உரை அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட உண்மையான நான், அதாவது ஆத்மா, இந்த உடம்புக்குள்ள பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கூர்மையான வாள் அதோட உரைக்குள்ள இருக்குமோ அதே மாதிரி இந்த உடம்புங்கிறது ஒரு தற்காலிக உரை மாதிரி தான். உள்ளே இருக்கிறது தான் நிரந்தரம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஆன்மாவ வாழ்னு சொன்னா இந்த உடம்பு தான் அந்த உரை, நம்மளோட உண்மையான சத்தை தான் அந்த வாள். இந்த உடம்பு வெறும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. வாள் வேற உரை வேற இல்லையா? அதே மாதிரிதான் ஆன்மாவும் உடம்பும் வேற வேற. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, வாளுரை கான்செப்ட் புரிஞ்சுது. வாங்க அடுத்த உருவகத்துக்கு போலாம். இது நம்மளோட வெளி தோற்றத்துக்கும் உள்ள இருக்கிற உண்மைக்கும் என்ன சம்பந்தம்னு ரொம்ப அழகா சொல்லுது. இதே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம ஒரு பழத்தை வாங்கும்போது முதல்ல அதோட தோலை பார்த்து தானே அதோட தரம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஒருத்தரோட உடல் தோற்றத்தை வச்சு அவங்களோட உள் ஆரோக்கியம், அவங்களோட தகுதி எப்படி இருக்கும்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலான்னு இந்த மூலம் சொல்லுது. அதாவது ஒரு திடமான ஆரோக்கியமான உடம்பு ஒரு தெளிவான ஆரோக்கியமான மனசோட பிரதிபலிப்பு. ஓகே, இப்போ நமக்கு ஒன்னு புரிஞ்சிடுச்சு. உடலுங்கிறது ஆன்மாவோட உரை. சரி, அதனால என்ன? இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? வாங்க இப்போ அந்த பார்வைக்குள்ள போலாம். இந்த மூலத்தோட வாதம் ரொம்பவே லாஜிக்கலா இருக்கு பாருங்க. 3 படிகள் தான். ஸ்டெப் 1, ஆன்மாவும் உடம்பும் ஒண்ணு இல்ல, ஆனா ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கு. ஸ்டெப் 2, நம்ம உள்ள எப்படி இருக்குமோ அது நம்ம உடம்புல தெரியுது. அப்போ இது ரெண்டே வச்சு பார்த்தா என்ன முடிவு வருது? ஸ்டெப் 3, நம்ம உடம்ப வலிமையாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறது நம்மளோட ஒரு புனிதமான பொறுப்பு. சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். நம்மளோட இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, உடம்ப பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்லியாச்சு. ஆனா எதுக்காக? அதோட அல்டிமேட் நோக்கம் என்ன? இந்த மூலம் அதுக்கும் ஒரு அருமையான பதில கொடுக்குது. திருமூலரோட இந்த வரிகளை கேளுங்க. எவ்வளவு சக்தி வாய்ந்தது! யோகாங்கிறது ஆன்மாவை நோக்கிய ஒரு பயணம், கரெக்டா? அந்த பயணத்தை நாம மேற்கொள்ளணும்னா நம்ம வண்டி, அதாவது இந்த உடம்பு நல்ல கண்டிஷன்ல திடமா இருக்கணும். இந்த ஒரு வரி நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் அழகா தொகுத்து சொல்லிருது. நம்ம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விய உங்க முன்னாடி வச்சுட்டு போறேன். நம்ம உடம்பு நமக்கு கிடைச்ச ஒரு புனிதமான பொறுப்புன்னா அந்த பொறுப்பை நீங்க எப்படி நிறைவேத்துறீங்க? அதை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.